ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுடைய ஸ்ரீ பேசுகிறேன். இன்னைக்கு காணங்கெளுத்தி மீன் தான் எடுத்திருக்கோம். இந்த காணங்கெளுத்தி மீன் வந்து நம்ம க்ளீன் பண்ணாவே மார்க்கெட்ல இருந்து வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ வீட்டில் தான் நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். அப்பா தான் க்ளீன் பண்ணுறாங்க. இந்த மாதிரி அந்த ஃபிலாஃப்லாம் எடுத்துக்கோங்க, கத்தியில் வச்சு இந்த மாதிரி நல்லா எடுத்துக்கோங்க. சைடில் அந்த வால் ரெக்கையெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அந்த மேலே இருக்கிற அந்த செதில்கள் இருக்கும் இல்லைங்களா, அதை வந்து இந்த மாதிரி போட்டு நம்ம எடுத்துக்கலாம். இதுக்குன்னு செப்பரேட்டாக ஒரு இருக்கும், ப்ரஷ் இருக்கும், அதை வச்சு கூட நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா மீனுமே இந்த மாதிரி பண்ணி எடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே மேலே இருக்க செதில்கள் இருக்குல்ல, வாய் பகுதியில் இருக்கிறது கை ரெண்டு சைட்லையும் ரெக்கை இருக்கும், அந்த ரெக்கையை கட் பண்ணிக்கோங்க. சிசர் வச்சு கூட நம்ம கட் பண்ணிக்கலாம். வால் வேணான்றவங்க வால் கட் பண்ணிக்கோங்க. சிலத்தவங்களுக்கு வால் வேணும்னு நினைப்பாங்க, அவங்க வால் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பண்ணிட்டதுக்கப்புறம் வாய் பகுதியில் இருக்கிற உள்ள இருக்க குடல் எல்லாமே அழுக்கெல்லாம் எல்லாத்தையுமே எடுத்துடலாம். பாருங்க, உள்ள நிறைய இருக்கும். சில நேரங்களில் செனை கூட இருக்கும். செனையை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் நம்ம சமைக்கிறதுக்கு. உள்ள இருக்க குடல் இதெல்லாமே எடுத்துடலாம். எடுத்து இந்த மாதிரி எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிடலாம். இந்த வயிறு பகுதி இந்த மாதிரி க்ளீன் பண்ணி கட் பண்ணிட்டோம்னா உள்ளே எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். வேறு ஏதாவது அழுக்கு இருக்கா அப்படின்னு பார்த்து எடுக்கலாம். அப்பாவுக்கு அந்த மேலே இருக்கிறது அப்படியே இருக்கணும்னு நினைக்கிறனால அப்படியே போட்டுட்டாங்க. இப்போ எல்லா மீனையும் இந்த மாதிரி கத்தி வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கிறதுனால இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறாங்க. உள்ளே இருக்க அழுக்கெல்லாம் இந்த மாதிரி எடுத்துடலாம். இதை நம்ம கையில் கூட எடுத்துக்கலாம். இது கத்தி இருக்கிறதுனால நம்ம இந்த மாதிரி கத்தியிலே கட் பண்ணி எடுக்கிறோம். நீங்கள் கையிலே கூட அதை ஃபிலாஃப் வந்து எடுத்துக்கலாம். உள்ள இருக்க அந்த செதில்கள்லாம் இருக்கு இல்லைங்களா, அது எல்லாமே அப்படி குடல் எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா மீனையும் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு பாருங்க. இப்போ அம்மா என்ன பண்ணுறாங்க, அந்த மேலே இருக்கிற அந்த செதில் மாதிரி கொடுத்துருந்தாங்களாப்பா, அது வேண்டாம் அப்படின்றதுனால வெறும் 2 கண்ணை மட்டும் வச்சுட்டு உள்ளே இருக்கிறதெல்லாம் அழுக்கெல்லாம் எடுத்து தேய்ச்சி எடுத்துடுறாங்க. எடுத்துட்டு ஒரு 2-3 டைம்ஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு ஊற வச்சிடலாம். இது நாங்கள் இப்போ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். அதனால இப்போ அம்மா தான் அதுக்கு எடுத்து எல்லாம் க்ளீன் பண்ணுறாங்க. பாருங்கள், எப்பயுமே சுத்தமாக சமைச்சு சாப்பிட்டோம்னா அது உடலுக்கும் ரொம்ப ஆரோக்கியத்தை தரும். நம்ம வீட்டில் இருக்கவங்களும் சந்தோஷமாக சாப்பிட்டாங்கன்ற ஒரு திருப்தி இருக்கும் நமக்கு. அதுக்காக அம்மா எல்லாமே தேய்ச்சி கழுவுறாங்க. என்னதான் மார்க்கெட்டில் வெளியில் வந்து க்ளீன் பண்ணாலுமே கூட நம்ம ஒரு வாட்டி அவங்க ப்ராப்பராக க்ளீன் பண்ணியிருக்காங்களான்றது நம்ம செக் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த காணங்கெளுத்தி மீனில் வந்து நிறைய ஸ்ட்ரென்த் இருக்குது. ஒமேகா 3, ஃபேட்டி ஆசிட், புரோட்டீனு, இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் இருக்கிறதுனால இதய நோய் வராமல் தடுக்கிறதுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குது. பாலி அன்சுரேட்டட் ஃபேட்டி அமிலங்கள், சாச்சுரேட், கொழுப்பு ரொம்ப குறைவாக இருக்குது. அதனால இதய பிரச்சனைகள்லாம் வராமல் தடுக்கும். பக்கவாதம், பெருந்தமனி தடிப்பு அதெல்லாம் வராது. மாரடைப்பு வராமல் தடுக்கிறதுக்கு இந்த காணங்கெளுத்தி மீன் ரொம்பவே உதவியாக இருக்குது. சக்கரை நோய் வர்றதுக்கும் குறைவான ஒரு சத்துக்கு குறைவாக இருக்குது. அதனால நீங்கள் இதை மறக்காமல் சமைச்சு சாப்பிடலாம். பாருங்கள், சூப்பராக க்ளீன் பண்ணிட்டாங்க அம்மா. இந்த மாதிரி பைப் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வர தண்ணிலாம் அப்படியே நல்லா மறுபடியும் ஒரு 3வது தடவை அலசிடுறாங்க. நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டு இப்போ பாருங்கள், அம்மா வச்சுட்டாங்க எல்லா மீனையும். வாரத்தில் 2 தடவை இந்த மீனை தாராளமாக சாப்பிட்லாம். ஹார்ட் அட்டாக் வர பிரச்சனைகள்லாம் வந்து குறைஞ்சிரும் இந்த மீன். இப்போ இந்த மாதிரி நம்ம கீரல் போட்டு வச்சுக்கலாம். குழம்புக்குன்னு வரும்போது உப்பு மஞ்சள்லாம் போட்டு ஊற வச்சுக்கலாம். இப்போ ஃப்ரை பண்ணுறதுனால நம்ம இந்த மாதிரி கீரல் போட்டு தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம். இந்த மசாலா வீடியோ, இந்த ஃப்ரை வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த க்ளீனிங் மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா